சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மகமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாசி மகம் வருகின்றது. இந்த மகம் நட்சத்திரம் எப்போது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 2ஆம் தேதி 8:17 முதல் மறுநாள், அதாவது மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 மணி வரைக்கும் நமக்கு மாசி மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி எப்போது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம் அதாவது மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமியும் மாசி மகமும் மகம் நட்சத்திரமும் சேரும் நேரம் எப்போ பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி மாலை 6:30 மணியிலிருந்து மறுநாள் காலை மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 வரைக்கும் நமக்கு மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது, அதுவும் இந்த சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றும்போது தடைகள் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும், பாவங்கள் தோஷங்கள் நீங்கும், குடும்பத்திற்கு மும்மூர்த்திகளின் அருளையும் செல்வ செழிப்பையும் தரும். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சனி தோஷம், ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லை, தெய்வீக சக்தி உங்கள் வீட்டின் நிறைவாக இருக்கும், தீய சக்திகள் விலகும். உங்கள் வீட்டில் யாருக்காவது தீராத நோய்கள் இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும், அவர்களுக்கு உடல் நலம் மேன்மையடையும். இப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம ஏற்றக்கூடிய ஒரே தீபம். அது ஏன் இந்த தீபத்திற்கு இவ்வளவு மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள், அனைத்து குலதெய்வங்களுக்கும் உகந்த நாள். அதோட பௌர்ணமியும் சேரும்போது இது ஒரு அதீத சக்தி வாய்ந்த நாளாக மாறுகின்றது. இந்த நாளில் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய நாளில், ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நமக்கு மென்மேலும் அதீத நலன்களும், இது மட்டும் இல்லை, ஒரு 11 நாளில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சுப கிரகங்களின் நேரமும் இருக்கின்றது. அதாவது 6:30 மணியிலிருந்து, அதாவது மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம் இருக்குது பார்த்தீங்களா, அன்று மாலையே நம்ம இந்த தீபம் ஏற்றுவது நல்லது. ஏன்னா காலையில் நேரத்தில் கூட சுப கிரகங்களின் நேரங்கள் இல்லை நமக்கு. ஆனால் மாலை நேரத்தில் சுப கிரகங்களின் நேரங்கள் வரிசை கட்டி நிற்கிது. 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மாலை சுக்கிர ஹோரை இருக்கின்றது. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் புதன் ஹோரை இருக்கின்றது. 8லிருந்து 9 மணி வரைக்கும் சந்திர ஹோரை இருக்கின்றது. இந்த சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரையில் நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த 3 நேரங்களையும் நம்ம வீட்டில் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும்போது நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும். சுக்கிர ஹோரையில் நம்ம தீபம் ஏற்றினா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். புதன் ஹோரையில் நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்வி ஞானம் நம்ம குழந்தைகளுக்கு நிறைவாக இருக்கும். சந்திர ஹோரை மனது ஒருநிலைப்பட்டு குடும்பம் ஒற்றுமை அடையும். மாசி மகத்திற்கு முதல் நாளே உங்கள் வீடை முழுமையாக சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு மாசி மகம் அப்படின்னாலே முன்னோர்களுக்கு நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து விளக்கு போட வேண்டும். முன்னோர்கள் வழிபாடு முடித்த பிறகு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். தலைவாசலில் விளக்கு ஏற்றுங்க. மாலை நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு எப்போதுமே செய்வோம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வ படமோ அல்லது நிறை சொம்பு நீரோ அல்லது கலசம் வைத்து அதற்கு வாசனை மலர்கள் சூட்டி, தாமரை மலர்கள் சூட்டி 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தின் நாமங்களை 108 முறை சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றணும். இதற்கு எந்த இலை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச இலை தேவை. அரசனை போல் வாழ்வதற்கு கட்டாயம் அரச இலை மேல் ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா மொத்தம் ஒரு குத்து விளக்கில் 5 முகம் இருக்கும். 2 குத்து விளக்கு ஏற்றும் போது 10 தீபங்கள் நமக்கு கிடைக்கும். வாசலில் 2 தீபம், 12 தீபம்.
இது அல்லாது உங்க பூஜை அறையில நீங்க எத்தனை தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கின்றதோ அத்தனை தீபமும் ஏற்றுங்கள். உங்கள் குலதெய்வத்திற்காக தனியா நம்ம இலுப்பெண்ணெயில மண்ணகல் தீபம் ஏற்றுவோம். அதையும் தாராளமா ஏற்றிக்கொள்ளுங்க. இப்ப இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏத்தணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ படத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பித்தள தட்டு வச்சுக்கோங்க. அது மேல அரச இலை. நீங்க 1 விளக்குனாலும் ஏத்தலாம். இல்ல 2 மாவிளக்கு ஏற்ற வேண்டும். 2 மாவிளக்குனாலும் சரி, 1 மாவிளக்குனாலும் சரி. அது உங்க விருப்பம் தான். 2 விளக்கு ஏத்துறீங்க, 2 மாவிளக்கு போடுறீங்க அப்படின்னா, 2 அரச இலை எடுத்துக்கோங்க. 1 மாவிளக்கு அப்படின்னா, 1 அரச இலை போதும். அந்த அரச இலையில 3 பக்கமும் சந்தன, குங்குமம் பொட்டு வச்சு, நடுவுல மாவிளக்கு வைத்து சுத்தமான நெய் ஊற்றி, பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள். விளக்கு ஏற்றி வைத்த பிறகு உங்க பூஜைகளை தொடங்குங்கள். உங்க குலதெய்வத்தின் நாமங்களை 108 முறை பாராயணம் பண்ணி குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வணங்குங்கள். இது போல செய்யும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். 11 நாள்ல உங்க வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கட்டாயம் தெரியும். இது பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இல்ல. எல்லாராலும் செய்யக்கூடியதான். இந்த பிரபஞ்சம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாளை நமக்கு கொடுக்கின்றது. இந்த நாள்ல நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் வைத்து ஒரு சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றி நம்ம வீட்ல நம்ம குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும்போது, கண்டிப்பா நமக்கு அதீத நன்மைகளும், நம்ம குடும்பம் மேன்மை அடைவதையும் கண்கூட நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, வரக்கூடிய மாசி பௌர்ணமி மறுநாள் பௌர்ணமி இருக்கு பார்த்தீங்களா? மார்ச் 3ஆம் தேதி அந்த பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் சேர்ந்து வருகிறது பூரம் நட்சத்திரத்துல. இது 18 வருஷம் கழிச்சு இது போன்ற ஒரு அற்புதமான நிலை வருகின்றது. இத ரெட் மூன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு அற்புதமான வார்த்தை. கண்டிப்பா சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில பல சிறப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.